வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். சவாரிக்காக வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தான் நம்ம வந்து Q&A வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கேள்வியெலாம் கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, அதுக்கான ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக அப்படியே ஜாலியாக சீட்டுக்காக சாச்சி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஓகே கைஸ், ஸோ பேக் டு வீடியோ அவ்வளோதான் சொல்ல முடியும். கஸ்டமரை வந்து நம்ம ஏர்போர்ட்டில் மைக்கோடு தான் செக் பண்ணேன். ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சொல்லிடுறேன். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ சவுதி அரசியல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. சும்மாவே எனக்கு அரசியலுக்கு ஆகாது, இதில் சவுதி அரசியலை பற்றி நான் சொல்லணுமா? ஆனால் என்னையும் நம்பி நீங்கள் சவுதி அரசியலை பற்றி கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? சொல்கிறேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சவுதி அரேபியாவில் இப்போ இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி. காலங்காலமாக அப்பையிலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரே பரம்பரையில் இருந்தவங்க அடுத்தடுத்து அப்படியே ஆண்டுட்டு வராங்க. அப்போ இதுக்கு எதிர்ப்பெல்லாம் வந்து யாரும் தெரிவிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எல்லா ஒரு நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்புங்கிறது இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வராத அளவுக்கு சலுகைகள், வேலைகள், அவங்களுக்கான வசதிகள்லாம் இருக்கிறதால அவ்வளோவா எதிர்ப்பு இருக்காது. ஆனால் எதிர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே ஓடிட்டு இருக்கோம். செகண்ட் வந்து கலீல் ஜிப்ரான் அப்படிங்கிறவங்க 4537 அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பைக் டெலிவரி ஜாப்ஸ் கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தால் சொல்லுங்க. நண்பா, டெலிவரி ஜாப் அப்படின்னு பார்க்கக்குள்ள நீங்கள் நிறைய வருது. எதார்த்தத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்கில் டெலிவரி நிறையா வருது ப்ரோ. ஆனால் என்ன கேட்டால் நான் சவுதியில் பைக் டெலிவரிக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். யாருக்குமே வாங்க, நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஒன்று, இங்கே இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் அடிக்கடி நடக்கும். இந்த புழுதி புயல், குபார்னு சொல்லுவாங்க, இந்த புழுதியெல்லாம் ரொம்ப அடிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது, மனுஷன் மாதிரியே இங்கே வண்டி ஓட்ட மாட்டாங்க. ரொம்ப டேஞ்சர் ப்ரோ. ஸோ இந்த பைக் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப பார்த்து சேஃபாக ஓட்டணும். பட் ஓட்டுறவங்களாம் இப்போ மனுஷங்களாம் இல்லையா? அப்போ ஓட்டலாம். அவங்களாம் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஓட்டுறாங்க, நல்லா தான் இருக்குது, நோ இஷ்யூ. பட் அடிக்கிற இங்கே இருக்கிற வெயிலுக்கும் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வண்டியை ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு காரியம் தான். அப்போ நான் இன்கம்லாம் ரொம்ப பெருசாக ஜென்ரேட் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் டிரைவராக வர்றவன் மாதத்துக்கு ஒரு 40,000 சம்பாதிக்கிறான்னா, நீங்கள் ஒரு 50-55,000, அந்த ஒரு 10-15,000 தான் நீங்கள் முன்ன பின்ன சம்பாதிக்க முடியும். அதுவும் சம்பாதிக்கிறதுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட்டை தாண்டி நீங்கள் சம்பாதிச்சா மட்டும்தான் அந்த டெலிவரி. கம்பெனிக்கு எனக்கு 16 டெலிவரி நீ கொடுத்துடணும்ப்பா, அதுக்கப்புறம் இருக்கிற டெலிவரிக்கும் உனக்கு ஒரு டெலிவரிக்கும், அதாவது மந்த்லி பேசிஸில் சம்பளம்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அதாவது 2,000 சம்பளம், டெய்லி 16-17 டெலிவரி நீ பண்ணிடணும். அப்போ தான் உனக்கு 2,000 சம்பளம். அதுக்கு மேலே ஓட்டுறதுல டெய்லி ஒரு சில கம்பெனி ஓட்டுற டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே உனக்கு தான். ஒரு சில கம்பெனி ₹3 ₹4 உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, லைக் ஓடி மாதிரி. ஸோ நான் வந்து டெலிவரி ஜாப்க்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இது எங்கே இருக்கணும், இது ஜாப் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு கோச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இடம் சூழ்நிலைகள் அப்படிங்கிறதால அதை வச்சு நான் சொல்கிறேன். இருட்டு கட்டிகிட்டே இருக்குது, சீக்கிரமாக சொல்லிடுறேன், இல்லைன்னா இருட்டாக எடுப்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஆசிஃப் FF vlog அப்படிங்கிறவங்க நம்ம ரொம்ப ஓல்டு சப்ஸ்கிரைபர். அவர் 91-95 பெட்ரோல் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள் தான் ப்ரோ. நம்ம ஊரில் பவர் பெட்ரோல், நார்மல் பெட்ரோல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். 91ங்கிறது நார்மல் பெட்ரோல், 95ங்கிறது பவர் பெட்ரோல். லைக் ஸ்போர்ட்ஸ் காருக்கு போடுறது, ஒரு லக்ஸரியான பெரிய பெரிய வெஹிக்கிளுக்கு போடுற ஃபியூல் அது ஆக்சுவலாக. கனிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரை டு ரிஜிஸ்டர் வித் ஏ கரீம் ஊபர் அண்ட் ட்ரை அஸ் ஏ கேப். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு டிரைவராக ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து கேபில் ஓட்டுங்க. ஊபரு, நம்ம ஊரில் எப்படி ஓலா ஊபர் ஃபாஸ்ட் ட்ராக்னு இருக்கோ, இங்கே கரீம் ஊபர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேபில் போட்டு ஓட்டி பாருங்க. போல்ட்டு, ஜென்னி, இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது, அதில் ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. அதில் நம்ம வந்து போட முடியாது, சவுதிக்காரங்க மட்டும்தான் அலௌடு மேக்ஸிமம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏற்ற அந்த விசா உள்ள தான் அலௌடு. பட் நான் அது வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆளுங்க ஒரு சில பேர் இங்கேருந்து ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது எப்படின்னா லேடிஸ்லாம் வந்து உட்காடுறாங்க, உட்காந்துட்டு இந்த சில்லறை மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு மவுளுக்குள்ளே போகிறாங்க, அத்தோட போயிடுறாங்க, அவ்வளோதான். பசங்கள்லாம் உட்காடுறாங்க. இங்கே வந்து பத்துன்னு சொல்லுவாங்க. பத்து மீன்ஸ் கருப்பின சவுதி இருக்காங்கல்ல, வெள்ளை கருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த கருப்பின சவுதிகள்லாம் அந்த ஒரு சில ஏரியாலாம் வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ உட்காரும்போது நம்மளை வழிப்பறி பண்ணுறது ரொம்ப 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 அந்த ரிஸ்க் அதிகம். வேணும்னே அவுட்ருக்கு கார் புக் பண்ணுவாங்க, உட்காந்துட்டு அழகாக போகிற மாதிரி போயிட்டு அழகாக நம்ம கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அதை எடு, பர்ஸ் எடு, இதை எடு, மொபைல் எடுத்து சொல்லி அசால்ட்டாக பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இருக்குது அதில் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் பண்ணுறதில்ல. ப்ளஸ் நம்ம வச்சிருக்கிற வண்டி வந்து பார்த்தா அதில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன ப்ரோ புது வண்டி நல்ல வண்டி தானே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் வண்டி அப்படிங்கிறதால ஒரு மினிமம் கேம்ரி, கொரோலா அப்படின்ற ஓரளவுக்கு லக்ஸரியான வண்டிகளை தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கைஸ். லோ லோ அப்போ லோ அண்ட் வண்டியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைன்னு கேட்டால் பண்ணிக்கிறாங்க.
அந்த அளவுக்கு நமக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேபிளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையுமே கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே அவுட்னு அவங்க ஐடி பேர் அப்படிதான் வருது. உங்க பிரதர் 2 பேரும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? பிரதர் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேருக்குமே 1800 முடிஞ்சா ஸ்க்ரீனில் போடுறேன். 1800 அப்படிங்கிறது மினிமம் ஒரு 40,000 ரூபா பிடிச்சிக்கோங்க. மினிமம் 40 ரூபா சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட போவ, இங்கே இருக்கிற நெட்டு ரீசார்ஜ், வெளியே நம்ம லொட்டு லொஸ்க்குன்னு எல்லா செலவும் போவ ஒரு 25 to 30 ரூபா வீட்டுக்கு அனுப்பலாம் ஜி. அதிகபட்சம் ஒரு 25 ரூபா தான் இப்போதைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. டாக்ஸ் அது இதுன்னு சொல்லி இங்க இருக்கிற சாப்பாடு பொருட்களுடைய விலைவாசிகள் அந்த அளவுக்கு இப்ப ஏறி போய் நிக்குது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. கணீஸ்வர்ணா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கனீஸ்வர்ணா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பயர்ட் ஆக போகுது ப்ரோ. ஸோ நான் ரியாத்ல இருக்கேன், எப்படி ரினிவல் பண்றது தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம நீங்க ரியாத்ல இருக்கீங்க, பாஸ்போர்ட்டை நீங்க ரினிவல் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. பழைய பாஸ்போர்ட் தூக்கிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா பத்தாவுக்கு போங்க. அங்க போயிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் யார்ட்டக்குன்னு கேளுங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஒரு பெரிய ஒயிட் பில்டிங் லைனா இருக்கும். அங்க போயிட்டு நீங்க நியரஸ்ட்ல பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க வழி காமிப்பாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கீழே ஸ்டுடியோ இருக்கும். அந்த இடத்துல சொல்லுங்க, நான் ரினியூவல் பண்ண போறேன், எனக்கு ஒரு போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸ்ல, பாஸ்போர்ட் சைஸே இப்போ கொஞ்சம் பெருசாக்கிட்டாங்க தெரியுமா, அந்த சைஸ்ல உங்களுக்கு போட்டோ எடுப்பாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அந்த பில்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் இருக்கும். அது ஒரு 25ல இருந்து 30 ரியாலுக்குள்ள அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்து ஒரு 30 20 ஒரு 12 13 பக்கங்கள் இருக்கும். எல்லாமே சைன் கின்லாம் போட்டு அதுல உங்களுக்கு ரினியூவல் பண்ணும்போது உங்களுக்கு போட்டோஸ் எதுவும் பழைய போட்டோஸை சேஞ்ச் பண்ணணுமான்லாம் கேட்பாங்க. அதுக்கும் தனித்தனி சார்ஜஸ் இருக்கும். எனக்கு போட்டோலாம் சேஞ்ச் பண்ண வேணாம், இருக்கிற பாஸ்போர்ட்ல இருக்கிற அதே போட்டோ இந்த புது பாஸ்போர்ட்லேயே வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், உங்களோட பேர் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னா தாராளமாக இங்கே அதையும் சேர்த்து உள்ள கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா நான் பண்றப்போ ஒரு 370 ரியால் சம்திங் கிட்ட அப்பவே எனக்கு செலவாச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடியே. ஸோ நீங்க பண்ணும்போது இப்போ காஸ்ட் எவ்வளோன்னு தெரியல. பட் பத்தால தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா அந்த ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கான ப்ரொசீஜர், எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் நான் பண்ணும்போது இருந்தது. நீங்க இப்போ போகும்போது ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கலாம். அங்க நீங்க போனீங்கன்னா அதுக்குன்னு ஆஃபீஸ்லாம் இருக்கு. நீங்க டாக்குமெண்டேஷன் அங்க ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ரியாலுக்கு உள்ளாகவே உங்க பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு இன்னைக்கு தேதிக்கு 8000க்கும் மேல. பட் இதுவே நம்ம ஊர்ல பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3000க்குள்ளேயே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்க காஸ்ட்லி தான் நண்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபி உன்னை மட்டும் மறக்கவே மாட்டேன்டா டேய். அபிஷேக் இன்ஸ்டாகிராம்ல இருக்காப்ல, நம்ம கூட வாட்ஸ்அப்ல இருக்காப்ல, நல்லா பேசுற மாதிரியே பேசுவான். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துவான். அந்த மாதிரி ஆளு. இவரோட மைண்ட் எல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. பட் எனக்கு பிடிக்கும். யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாட் போட்டு ஷோ பண்ணலனாலும் குத்து மதிப்பா சொல்றேனே, இந்தியாவில் இருக்கும்போது சவுதியிலேருந்து கிளம்பி போகும்போது லாஸ்ட் மந்த் இன்கம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி 40,000 ஆச்சு. அப்படியே அங்கேருந்து அப்படின்னா 30, அதுக்கப்புறம் 29, 21, 22 அப்படின்னு இருந்துச்சு. மறுபடியும் சவுதிக்கு கிளம்பி வந்தல, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மாதம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐயோ சவுதி வந்துட்டான்னு சொல்லி ஓஹோன்னு பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 42,000 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தில் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதுதான், இது நம்புங்க இல்லை நம்பாட்டி போங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி. எப்பயுமே எனக்கு வாயில வந்ததை மனசில் தோணதை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸ்கிரிப்டடாக பேசணும்னு அவசியம் இல்லை எனக்கு. இதுதான் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு மேலே ஜேஜேன்னு அப்போ இந்த மாதம் வந்திருக்கான்னு கேட்டால் இது வரைக்குமே பாதி மாதம் ஆக போகுது. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தான் வந்திருக்கு. ஏன்னா வியூஸ் டவுன் ஆயிடுச்சு, எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அதனால தான் நான் யூடியூப்பை நம்பி இனிமேல் இல்லாமல் என்னுடைய வண்டியை நம்பி ஆண்டவனை நம்பி இருக்கேன். ஸோ வண்டியை மட்டும் இனிமேல் ஃபோக்கஸ்டாக ஓட்டுவோம். யூடியூப்பில் வர்றது வரல, ஆண்டவன் கையில் விட்டாச்சு, ஆடியன்ஸ் கையில் விட்டாச்சு. பார்த்தா பாருங்க, பாக்காட்டி போங்க அப்படின்னு. மிஸ்டர் விக்கி அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா 11:38 அதை மார்க் பண்ணி Q&A, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அண்ணா? இன்ஃபினிக்ஸோட காம்போ வித்த, துருக்கி ஜாம் வித்த, மூணாவது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. இன்ஃபினிக்ஸ் காம்போ வித்தேன், துருக்கி ஜாம் வித்தேன். ரெண்டுமே இன்னமும் வித்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இது ஆர்டர்லாம் வரல. வந்தவங்கள்ட்ட தான் வீடியோவில் சொல்லுவேன் தாராளமாக. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. துருக்கி ஜாம். ஸோ துருக்கி ஜாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தெரியும். டைமிங் அதிகரித்தல், இந்த விந்தணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வெளியேறுதல், ஸோ நம்மளை அறியாமலே வெளியேறுதல், ஸோ அதெல்லாம் நிப்பாட்டுறது, ஜாயிண்ட் பெயின் ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, சோம்பேறித்தனமாக இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி சோம்பலை அகற்றுறது போன்ற பல விதமாக அது யூஸ் ஆகுது. ஆக்சுவலாக அது வந்து ஆயுர்வேதிக். லிட்டில் பீட் அதில் வயகார கலந்துருக்கிறதால நம்ம ஆளுங்க மைண்ட் எல்லாம் அப்படியே அங்கே போயிடுச்சு. வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு அப்படி வேணும்னா மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணிக்கோங்க. 110 ரியால் ரியாத்தில். தம்மாம்குள்ள வேணும்னா 130 ரியால். அம்மு சுஹேல் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ நீங்கள் சவுதியில் சந்தித்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள். நான் சவுதி அரேபியாவில் சந்தித்த மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா,
வந்து இறங்கின உடனே மைண்டு ஃபுல்லாக வீடு 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 நம்ம நாடு அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு ஒரு 15 நாளைக்கு. அதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் சந்திச்ச அதை விட பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறீங்களா, டேண்ட்ரஃப், முடி கொட்டுற பிரச்சனை. எங்கேருந்து எங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப செரிமானமாகாத பிரச்சனை. வண்டியில தான் உட்காந்துருக்கோம், வண்டி தான் ஓட்டுறோம், வண்டியிலே வரோம், ரிட்டர்ன் போயிடுறோம். ஸோ இப்படியே நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி செரிமான பிரச்சனை ரொம்ப சந்தித்தேன், முடி கொட்டுற பிரச்சனை ரொம்ப சந்தித்தேன். அதுக்கப்புறம் பேக் பெயின் வர ஆரம்பிச்சது. ஆல்ரெடி நான் பேக் பெயின் உள்ள ஒரு ஆள். எனக்கு ஜவ்வு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நல்லா அடி இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்குச்சு, 2-3 இடத்துல இழுத்துக்குச்சு. லாஸ்ட் இயர் கூட நம்ம போகும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் கூட பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அது இன்னமும் சரியாகல, சுத்தமாக சரியாகல. ஒரு பர்சன்ட் கூட சரியாகல. அதுக்காக தான் நான் எப்பயுமே கீழே படுத்திருப்பேன், கட்டிலில் படுத்திருக்க மாட்டேன். அந்த இடத்துல நினைச்சா ஒரு சிங்கிள் காட் போட்டு நான் படுக்கலாம், பட் அது படுக்கிறது இல்லை. இதுதான் ஒரு ரீசன். ஸோ நான் மிகப்பெரிய சந்திச்ச ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுதான். மற்றபடி இந்த இந்த நாட்டு லாங்குவேஜ் கற்றுக்கிறதோ, வண்டியை லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஒரு வண்டி ஓட்ட தெரிஞ்சவனுக்கு லெஃப்ட்ல இருந்தானே ரைட்ல இருந்தானே அவனால் ஈஸியாக ஓட்ட முடியும். வேற எதுவுமே நான் அவ்வளோ பெருசாலாம் சந்திக்கல. அதுக்கப்புறம் என்ன, காமனாக எல்லாரும் சந்திக்க மாதிரி தான். வரும்போது சமையல் கிமையல் எதுவுமே சமைக்க தெரியாது, போ கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். பட் இந்த டேண்ட்ரஃப் இது வரைக்குமே அதை நான் சந்திச்சுட்டே தான் இருக்கேன். எல்லாமே சந்திச்சு முடிச்சிட்டேன். அந்த செரிமான பிரச்சனை கூட அப்பப்போ வந்துட்டு போகும். பட் இது ரொம்ப பிரச்சனை, இது வரைக்குமே சரியாகல. பிளே அவுட் 8621 அப்படிங்கிறவங்க அவங்க ஐடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ மணி அனுப்புவீங்க? என்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 முன்னாடி அனுப்பிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுலேருந்து வண்டிக்கு ரெண்ட் கொடுக்கணும், கடன்லாம் இருக்குது, டிவி கிவி எல்லாம் போக வீட்டோட செலவுகள் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. இந்த வண்டியில் ஓட்டுற ரெவென்யூ ப்ளஸ் யூடியூப் ரெவென்யூ சேர்த்தே என்னால் டிவு வெளியே ஒரு 24 lakhs ருபீஸ்க்கு மேலே கடன் இருக்குது. அந்த 24 லட்சம் கடன் நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே ஆளுக்கு பங்காக பிரித்து அவங்கவுங்க தலையில் ஏற்றி வச்சாச்சு. என்னோட தலையில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அது கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் போக ஒரு 7 to 8,000 ரூபாய் நான் சேர்த்து வைப்பேன் அக்கௌண்ட்டில். அவ்வளோதான். வீட்டுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு காசு, கரண்ட் பில்லு காசு, பாப்பாவுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, போகிறது, ரீசார்ஜ் பண்ணி விடுறது, வைஃபை பில்லு கட்டுறதுன்னு சொல்லி இதுதான். ஆனால் இது 2 மாதம் முன்னாடி வரைக்கும், லாஸ்ட் வீட்டில் இருந்த வரைக்கும் ஒரு 25 to 28 ரூபா, 25 மினிமலாக ஒரு 25,000 மாதம் மாதம் வீட்டுக்கு நான் மட்டும் அனுப்புவேன். அப்புறம் அவருன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க ஜிஃபேம். நெவர் சே நெவர் அப்படின்றவங்க அவங்க ஐடி பேரே அப்படி வச்சிருக்காங்க, நெவர் சே நெவர் அப்படின்னு. ப்ரோ இஃப் பாசிபிள் ட்ரை 5-star hotel dinner lunch breakfast review whatever suitable for you. We have seen most of the McDonald's, Albake, Kerala Hotel, KFC etc. இதே தான் நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். ஒரு 5-star ஹோட்டலுக்கு போய் உனக்கு எது சூட்டபிளாக இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு 5-star ஹோட்டலுக்கு போய் ட்ரை பண்ணி வீடியோ போடு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரல 5-star ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா அது வேற. அதான் சொல்கிறேன்ல, இருந்ததை தக்க வச்சுக்க தெரியாமல் விட்ட ஒரு முட்டாள் நான். வேற ஏதோ சொல்லியிருப்பேன். இப்போ இருக்கிற தகுதிக்கு என்னால் அது முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின் இருந்துச்சு. மற்ற எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். வாரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வந்து Q&A சீரிஸ் போடலாம். லவ் யூ ஆல் ஜி ஃபேம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.